சார் வாங்க பெரியசாமி. என்ன பெரியசாமி, உங்களை காலையில வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா அதுக்கு நீ இவ்வளவு சீக்கிரமாவா வர்றது? ஒரு 10-11 மணிக்கு மேல வர வேண்டியதானே? அதை விட்டுட்டு இவ்வளவு காலங்கத்தால வந்துகிட்டு. இல்ல சார், சீக்கிரமா வந்து இந்த வேலையை முடிச்சிட்டா அப்புறமா போய் ஆபீஸ் வேலையை கவனிக்கிறதுக்கு சரியா இருக்குமேன்ட்டு பார்த்தேன். என்ன விஷயமா வர சொல்லிருக்கீங்க மாப்ள? இல்லத்த, அர்ஜென்ட்டா ஒரு செக் பாஸ் ஆக வேண்டியது இருந்தது. அதுக்காக தான் உங்ககிட்ட சைன் வாங்குறதுக்காக வர சொல்லியிருந்தேன். ஒருவேளை அவர் லேட்டா வந்திருந்தா நாங்க வெளியே கிளம்பிருப்போம். அவர் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்காரு. பெரியசாமி, நீங்க செக்க கொடுங்க. இதை மேடம் எடுக்கிறேன். இந்தாங்க மேடம். மேடம் பேனா. இது என்ன ஆர்டிஸ்ட் பேமெண்டா மாப்ள? இல்லத்த. பெரியசாமி, நீங்களே சொல்லுங்க. நம்ம ஆபீஸ்ல ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குல்ல மேடம், அதுக்கான அமௌண்ட் 35 லட்சத்துல 25 லட்சம் கொடுத்துட்டோம். இப்ப பாக்கி செட்டில் பண்ண வேண்டிய 10 லட்சத்தை செக் எழுதி கொண்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு தான் நம்ம ஃபைனல் செட்டில்மெண்ட் வரைக்கும் பண்ணியாச்சே பெரியசாமி. எனக்குமே அவங்களுக்கான செட்டில்மெண்ட் எல்லாம் நம்ம முடிச்சிட்ட மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. பெரியசாமி, ஒரு தடவை செக் பண்ணுங்க. அத்தை, நான் செக் பண்ணிட்டேன் அத்தை. அவங்களுக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட் இன்னும் 10 லட்சத்தை நாம கொடுக்கல. இதுக்கு முன்னாடி நாம கொடுத்த பேமெண்ட் எல்லாமே 2-3 தடவையா பிரிச்சு போட்டதால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பெரியசாமி சொல்லுங்க. ஆமா மேடம், வேலை முடிகிற நேரத்துல நம்ம கடைசி பேமெண்ட்டை கொடுக்கறதா தான் பேசியிருந்தோம். வேணும்னா நான் வேணா அவங்களுக்கு என்னன்னைக்கு எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கோம்னு கொண்டு வந்து காட்ட சொல்லட்டுமா? சச்சா, அதெல்லாம் வேண்டாம் மாப்ள. நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் எப்ப முடியுது? இந்த மந்த் எண்டுக்குள்ள முடிஞ்சிடும் மேடம். இல்ல, ரொம்ப நாளா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே, அதான் கேட்டேன். சீக்கிரம் முடிச்சிடலாம் மேடம். ம்.